இதே போல வேஸ்டான பிவிசி உங்க வீட்ல இருந்தா கண்டிப்பா தூக்கி போட்டுறாதீங்க. இதை வச்சு நம்ம டெய்லி எல்லார் வீட்லயும் யூஸ் பண்ற பொருள் நம்மளே சூப்பரா செய்யலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1.5 இன்ச்சில் பிவிசி பைப் எடுத்துக்கு இதை சமமா பார்த்து கோடு போடுறேன். இதே போல 2 பிவிசி பைப்ல கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம கோடு போட்டதை ஹேண்ட்ஸா பிளேட் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண இடத்துல ஆப்போசிட் சைடில் கோடு போட்டிருக்கேன். அந்த இடத்துல நான் ஹீட் பண்ணுறேன். இப்போ அந்த ஹீட் ஆறதுக்குள்ளே இதே பொசிஷனில் வச்சு பிடிக்கணுமோ இதே பொசிஷனில் வச்சு கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கலாம். இப்போ இது நல்லாவே செட் ஆயிடுச்சு. இதே போல் 2 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததான் மூணாவதா ஒரு பீஸில் சென்டரா கோடு போட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ண மூணாவது பீஸில் ஆல்ரெடி ரெடி பண்ண 2 பீஸையும் வச்சு எந்த பொசிஷனில் வைக்கணுமோ இதே பொசிஷனில் வச்சு ஃபேக்கிக் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். நம்ம கட் பண்ணுற எஜ்ஜும் அந்த ஒட்டுற 2 பீஸோட எஜ்ஜும் பக்கத்தில் வைக்கணும். அதே போல் பார்த்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான ஸ்ட்ராங்கான ட்ரெஸ் கிளிப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை கடையில் வாங்கணுன்னா 20 to 25 ரூபாய் சொல்லுவாங்க. இது நம்மளே மேக் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே போல் 10 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்